அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு. அத்தியாயம் 25. உள்ளே போகாமல் தோட்டத்திலேயே வெகு நேரம் இருந்தோம். பதறிப்போன மனதுக்கு அமைதி வரவேண்டும் என்பதற்காக வீட்டில் அரங்கேறி வரும் குலை நடுங்க வைக்கும் நிகழ்வுகள் எதையும் பேசவில்லை. நாணியின் பிரிவு தனக்குள் ஏற்படுத்தியுள்ள துயரம் பற்றி மட்டும் சோஃபியா பேசிக்கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரும் சேர்ந்து விளையாடிய விளையாட்டுக்கள், அவர் மடியில் பயமின்றி உலகையே கைகளில் பிடித்துவிட்ட திருப்தியில் அமைதியாய் தூங்கிய நாட்கள், குழந்தையாய் இருந்தபோது அடம் பிடித்து அவரை அலைக்கழித்த சம்பவங்கள், இவற்றையெல்லாம் கொஞ்சமும் முகம் சுளிக்காமல் நாணி தாங்கிய சிரத்தை என்று பல சொல்லி துயரப்பட்டாள். நாங்கள் எல்லோரும் அவரின் செல்ல பிள்ளைகள். சார்லஸ் எதேச்சியாய் ஒரு வேலைக்காரியாய்தான் சேர்ந்தாள். பிறகு இக்குடும்பத்து குழந்தைகளுக்காக அவர் உயிர் கொடுத்து உழைத்த உழைப்பின் பலனால் தாத்தாவால் ஒரு குடும்ப அங்கத்தினராகவே உயர்த்தப்பட்டார். எங்கும் போகலாம், எங்கும் வரலாம். அவருக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது. அவர் வேலைக்கு சேர்ந்தபோது ஜோசப்பின் ஒரு கை குழந்தை. பெருமூச்செறிந்தாள். வீட்டை நினைத்தாலே அரண்டு போன சோஃபியாவுக்கு நாணியின் நினைவுகள் ஒத்தடம் தந்தன. எனவே அவளை ஆமோதித்து பேசவிட்டு கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்குள் இந்த டெவேரேனர் எங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருந்தது. வீட்டில் யாரையாவது புலன் விசாரித்து கொண்டிருக்கலாம் என எண்ணிக்கொண்டிருக்கையில் ஒரு காவல் ஊர்தி, சில சிப்பந்திகள் மற்றும் ஒரு புகைப்படக்காரர் ஆகியோருடன் உள்ளே நுழைந்தது. பின்னாலேயே ஒரு ஆம்புலன்ஸும் வந்தது. ஏற்கனவே அதிர்ந்திருந்த சோஃபியா இதை கவனித்ததும் நடுங்கி போனாள். கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் மட்டும் பறந்து மறைந்தது. நாணியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்படுவது புரிந்தது. நாணி போய்விட்டார் சார்லஸ் என்று சோஃபியா வாய் திறக்காது ஆழமாய் அழுதாள். இன்னும் நாங்கள் வீட்டுக்குள் போகவில்லை. அவளாய் பயம் விலகி அழைத்தால் மட்டுமே உள்ளே போவதாய் தீர்மானமாய் இருந்தேன். பணியையும் பொருட்படுத்தாது உட்கார்ந்தும் நடந்தும் பேசிக்கொண்டே இருந்தோம். எங்கள் மனங்களில் இத்தனை நாட்களாக தேங்கி கிடக்கும் பல எண்ணங்கள், பல கருத்துக்கள், பல முடிவுகள், பல அலறல்கள் என எல்லாம் கொட்டிக்கொண்டே இருந்தன. இறுதியில் சிறு நடுக்கத்தோடு சோஃபியா நிகழ்காலத்துக்குள் நுழைந்தாள். சொன்னாள், ரொம்ப நேரம் ஆகியிருக்க வேண்டும் சார்லஸ். இருட்டிவிட்டது. உள்ளே போக வேண்டும். வேறு வழி என்றவள் கலவரமாய் கேட்டாள். எடித்தும் ஜோசப்பைனும் இன்னும் வரவில்லை. இந்நேரத்திற்குள் வந்திருக்க வேண்டுமே. சின்னதாய் ஒரு இருப்பு கொள்ளாமை என்னுள் விழித்தது. இருட்டியும் வராமல் போக என்ன நடந்திருக்கும்? இக்குரூர வீட்டில் சிறுமிக்கு உள்ள ஆபத்தினை அறிந்து இயன்றவரை வெளியே இருந்து பிழைக்கட்டும் என வேண்டுமென்றே காலம் தாழ்த்துகின்றாரா? எழுந்து இருவரும் உள்ளே போனோம். எல்லா திரைசீலைகளையும் இழுத்து விட்டாள். குளிர் குறைந்து வெப்பம் நிலவ நெருப்பு மூட்டினாள். வந்த மருத்துவ குழுவால் நாணியின் உடலில் தெளித்துவிடப்பட்ட மருந்துகள் ஒரு கலவையாய் வாசம் வீசி நெஞ்சினை கணக்க வைத்தன. ஒரு வேலைக்காரியாய் வரச் சொல்லி டீ எடுத்து வரச் சொன்னாள் சோஃபியா. வந்தவள் நாணி போட்டு தரும் அற்புத டீயை நினைவு கூர்ந்து விம்மினாள். அழுது அழுது அவள் கண்கள் சிவந்தும் மூக்குகள் புடைத்தும் இருந்தன. டீ வந்தது. குடிக்கும்போது மகதாவும் எங்களுடன் இணைந்து கொண்டார். துக்கமயமாயிருந்த மகதா ரொம்ப கம்மியாய்தான் பேசினார். எடித்தும் ஜோசப்பேனும் எங்கு போவதாய் சொன்னார்கள்? எவ்வளவு நேரமாகிவிட்டது அவர்கள் போய்? இந்த இருட்டில் வண்டி ஓட்டுவதெல்லாம் வெகு கடினம் வேறு என்று மனம் பிசைய பேசினார். கொட்டும் பணியில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாது. எனக்குள் விழித்திருந்த இருப்பு கொள்ளாமை வளர்ந்து மிரட்டியது. டெவேரேனர் போய் விட்டாரா என்று நான் கேட்டதற்கு இல்லை என நினைப்பதாய் சொன்னார் மகதா. அவரை தேடி கிளம்பினேன். மாடியில் இருந்தார். நிலைமையைச் சொல்லி எடித் மற்றும் ஜோசப்பின் பற்றி அமானுஷ்யமாய் ஒரு உணர்வு வயிற்றில் புளியை கரைப்பதாய் விளக்கினேன். உடனடியாய் தொலைபேசி எடுத்து சில முக்கிய காவலர்களை தொடர்பு கொண்டு அவசர ஆணைகளை தந்தார். தகவல் வந்ததும் சொல்லி அனுப்புகிறேன் என்றார் என்னிடம். நன்றி தெரிவித்துவிட்டு மீண்டும் கீழே வந்தேன்.
ஆஸ்ட்ரஸ் இருந்தான். மகதா சென்று விட்டிருந்தாள். தகவல் வந்ததும் சொல்வதாய் சொன்னார் என்று சோஃபியாவுக்கு சிறு தைரியம் தந்தேன். ஏதோ நடந்திருக்குது சார்லஸ். கீழ்குரலில் பதறினாள். ஏதோ நடந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்படி தாமதம் ஏன்? சோஃபியா, ஏற்கனவே நீ நிலை தடுமாறி உள்ளாய். எனவே சிந்திக்காதே. குழப்பம்தான் மிஞ்சும். நடுநிசி ஆகிவிட்டது. நடுநிசியானாலும் வரமாட்டார்கள் சார்லஸ். ஏதோ ஆருடம் சொல்வது போல் அவள் அறிவித்தது எனக்கு கொஞ்சம் நடுக்கத்தை தந்தது. ஏன் வீணாக பயமுத்துகிறாய் சோஃபியா என்றான் ஆஸ்டஸ். சினிமா கினிமா என்று எங்கேயாவது போயிருக்கலாம். அதனால்தான் காலம் கடக்கிறது. பேசாமல் இரு. இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டான் அவன். கவலைப்படாதே சோஃபி. ஜோசப்பைனை அழைத்து கொண்டு இரவு சாப்பாடு சாப்பிட ஹோட்டல் போயிருப்பார். கையிலோ காரு உள்ளது என்னும் தைரியத்தில் இன்னும் மகிழ லண்டன் வரை கூட போயிருக்கலாம். நம்மை விட குழந்தை ஆபத்தில் இருப்பதை உளப்பூர்வமாக அவர் உணர்ந்திருக்கலாம். ஆகவே அவளுக்கு இன்று சிறப்பான விருந்து தந்து தானும் மகிழ்ந்து கொண்டிருக்கலாம் என்றேன். தரையை உற்று பார்த்து கொண்டே நரம்பதிர சொன்னால், கிளம்பும்போது என்னிடம் வந்து எடித் பாட்டி குட்பை டியர் என்றார். திடுமென மாலையில் இடம்பெற்ற இந்த வசனத்தை ஏன் சொல்கிறாள் என்றோ, இதனை சொல்லி என்ன உணர்த்த வருகிறாள் என்றோ எனக்கு புரியவில்லை. மகதா கவலைப்படுகிறாரா என கேட்டேன். அம்மா என்று என்னையே மறுபடி கேட்டவள், இல்லை, அவள் சராசரியாக தான் இருக்கிறாள். எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது என்றெல்லாம் தெரியாத ஒரு பித்துக்குளி அவள். ஏதோ நாடகத்தை படித்துக்கொண்டு அதில் வெறும் பாத்திரமாய் நடித்தால் எடுபடுமா என ஆராய்ந்து கொண்டிருக்கிறாள். கையில் இருந்த புத்தகங்களை படிப்பது போல பாசாங்கு செய்து கொண்டும் இருவரும் அமர்ந்திருந்தோம். இருவர் மனங்களும் வெளியே கிளம்பிச் சென்று இன்னும் திரும்பாத இருவர் மீதே படிந்து கிடந்தன. 6:30 மணி இருக்கும். தடால் என்று கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார் டெவேரனர். சோக வார்த்தைகளை பேசப்போவதாய் எங்களை தயார்படுத்தியது அவர் முகம். சோஃபியா எழுந்து, என்ன இன்ஸ்பெக்டர் என்று பதறினாள். ஒரு துயர செய்தி வந்துள்ளது. காரின் நிறம், அடையாளம், பதிவு எண் ஆகியவற்றை கொடுத்து நகர் முழுவதும் ஒரு பொது அபாய அறிவிப்பு அனுப்பியிருந்தேன். ஒரு பாதசாரி குறிப்பிட்டிருந்த நிறம் மற்றும் அடையாளம் கண்டு கார் ஒன்று ஹீத் நெடுஞ்சாலை அருகே தடம் மாறி சாலையோர மர பாதாளத்துக்குள் விழுவதை பார்த்ததாய் தகவல் தந்திருக்கிறார். இருக்கையிலிருந்து அலறி புடைத்து எழுந்த சோஃபியா, ஓ நோ, ஐயோ கடவுளே, கொடூர பள்ளத்தாக்காயிற்றே அது என கதறினாள். ஆமாம் சோஃபியா, கொஞ்சம் நிறுத்திவிட்டு சொன்னார். அது இங்கிருந்து எடித்தையும் ஜோசப்பைனையும் சுமந்து சென்ற கார்தான் என்று காவலர்களால் ஊர்ஜிதமாகிவிட்டது. நொறுங்கி போய்விட்டதாம். காரிலிருந்த இருவரும் இறந்து விட்டனர். அடையாளம் தெரியாத அளவு குரூரமாய் நசுங்கி ஸ்தலத்திலேயே கொல்லப்பட்டு விட்டனர். ஜோசப்பைன்? வாயற்படியில் நின்றிருந்த மகதாவின் வானத்தை கிழித்த அலறல், ஓர் உன்னத தாயின் கதறல். ஜோசப்பைன், என் தாயே! சோஃபியாவும் கதறியபடி ஓடி நிலை தடுமாறி மகதாவின் உடலை சுற்றி கைவளையமிட்டு அமர செய்வதில் முளைந்தாள். என் அருகில் இருந்த டெவேரனிடம் ஒரு நிமிடம் என்று வேண்டி தனிமையானேன். மாலையில் நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது. தான் சில குறிப்புகள் எழுதப்போவதாய் சொல்லி தன் அறை சென்ற எடித் அவற்றை தயார் செய்து உரைகளுக்குள் அடைத்து ஒட்டியும் முடித்தார். ஆனால் வெளியே கிளம்பிய அவர் கைகளில் அவற்றை எடுத்துச் சென்றிருக்கவில்லை. மின்னல் ஒன்று என் உளவு மூளைக்குள் எட்டியது. மடைத்திறந்த காட்டாற்றாய் இங்கிருந்து விடுபட்டு படிகள் ஏறி எடித் அறைக்குள் பாய்ந்தேன். அந்த இரு ஒட்டப்பட்ட உரைகளும் எடித் கிளம்பும்போது அமர்ந்திருந்த நாற்காலியின் அருகருகே மேஜையிலேயே இன்னும் கிடந்தன. நான் ஓடி வந்த அவசரத்தை பார்த்து அனைவரும் என்னை தொடர்ந்து இப்பொழுது எடித் அறைக்குள் பிரவேசித்திருந்தனர். மேலே இருந்த உரையின் பெறுநர் முகவரியில் திரு டெவேரனர், முதன்மை இன்ஸ்பெக்டர் என இருந்தது. இது ஓடி வந்ததற்கான என் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தியது. அதை டெவேரனரிடம் ஒப்படைத்தேன்.
உரையை கிழித்து உள்ளிருந்து ஒரு தாளை உருவியவர் வாய்விட்டு படித்தார். நான் இறந்த பிறகு இந்த கடிதம் பிரிக்கப்பட வேண்டும் என்பதே என் இறுதி ஆசை. விளக்கம் எதுவும் தர எனக்கு விருப்பமில்லை. ஆனால் என் கொழுந்தனார் லியோனைட் மற்றும் சமையற்காரி நாணி ஆகிய இருவரின் மரணத்திற்காக முழு பொறுப்பும் நானே என ஒப்புக்கொள்கிறேன். லியோனைட் கொலை வழக்கில் பிராண்டாவும் லாரன்ஸும் நிரபராதிகள் என்று இறை சத்தியமாய் தெரிவிக்கிறேன். 783 ஹார்லி தெரு என்ற முகவரியில் வசிக்கும் டாக்டர் மைக்கேலுடனான விசாரணை என் வாழ்நாள் முடிந்துவிட்டது 1 என்னும் உண்மையை இன்னும் சில மாதங்களில் என் உயிரை குடிக்கவல்ல புற்றுநோயுடன் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னும் உண்மையும் ஊர்ஜிதப்படுத்தும். இந்த முறையில் வெளியேறி என் வாழ்க்கைக்கு முடிவு தேடிக்கொண்டு செய்யாத குற்றத்திற்காக தண்டனையை எதிர்நோக்கியிருக்கும் 2 நிரபராதிகளை விடுவிப்பதுதான் உகந்தது என்று முடிவு செய்து செயல்படுத்திவிட்டேன். சுய நினைவுடன் இக்கடிதத்தை எழுதி சட்டத்தின் முன் சமர்ப்பிக்கிறேன். எடித் ஹெவ்லண்ட். எடித் பாட்டியா? திராணியற்று முணுமுணுத்தாள் சோஃபியா. வேலியில் படர்ந்திருந்த ஒரு அழகு கொடி தன் படர்குழல்களை தேவையின்றி வெளியே நீட்டியபடி இருக்க, அதை வெகு மூர்க்கத்தனமாய் இழுத்து பீத்து தூர எறிந்த குரோதக்கார எடித் குணம் என் கண்முன் விரிந்து மறைந்தது. அப்பொழுது எடித்தையே குற்றவாளியாக்கி நான் செய்த கற்பனையும் நினைவுக்கு வந்தது. ஆனால் ஜோசப்பைன் ஏன்? இந்த கேள்வி எங்கள் 3 பேருக்குள்ளும் உதித்து மேற்கூறிய எடித் ஹெவ்லண்டின் கடிதத்தையே சந்தேக கண் கொண்டு பார்க்க வைத்தது. இதனை சோஃபியா அவசரமாய் எங்களிடம் முன்மொழிந்தாள். எதற்காக ஜோசப்பைனையும் கூட்டிச் செல்ல வேண்டும்? கைகளை பிசைந்தபடி திண்டாடினாள். ஏன் ஏன் எதற்காக அந்த குழந்தையை தன்னுடன் கூட்டிப் போய் கொல்ல வேண்டும் என நானும் ஆணையாய் அலறினேன். இதற்கென்ன காரணம்? நான் இவ்வாறு கேட்டாலும் அப்படி எடிட் செய்ததற்கான காரணம் எனக்குள் பிடிபட்டுவிட்ட ஓர் உண்மையை பிரகாசமாயிற்று. எனில் ஜோசப்பைனும் இக்கொலைகளில் உள்ளடங்கியிருக்கிறாள். நான் என் கைகளில் எடிட் தயார் செய்திருந்த இன்னொரு கடிதத்தை இன்னும் சுமந்து கொண்டுதான் இருந்தேன். அது உறுத்தியது. குனிந்து அதன் பெறுநர் முகவரியை படித்தேன். திரு சார்லஸ் என்றிருந்தது. இந்த உரை முதல் உரையை விட நல்ல தடிமனாகவும் கனமானதாகவும் இருந்தது. உள்ளே இருப்பது என்ன என பிரிப்பதற்குள் யூகித்து விட்டேன். உரையை அவசர கதியில் விரித்தபோது உள்ளிருந்து ஜோசப்பைன் சொல்லி வந்த சிறு கருப்பு டைரி வழுக்கிக் கொண்டு கீழே விழுந்தது. பரபரத்தது. அதை கையில் எடுத்தேன். எடுக்கும்போதே அதன் முதல் பக்கம் விரிந்தது. இப்பொழுது இதையெல்லாம் கூர்ந்து ஆராய்வது போல் கவனித்து கொண்டிருந்த சோஃபியா தீர்மானமாய் வான மதிர கத்தினாள். எடிட் செய்திருக்க வாய்ப்பே இல்லை. அவர் கடிதம் ஒரு சப்பைக்கட்டு. சோஃபி, என்ன சொல்கிறாய்? நான் திறந்து விரிந்த பக்கத்திலிருந்து கண்ணகற்றி புருவங்கள் முடிச்சிட சோஃபியாவையே பார்த்து கெஞ்சினேன். பின் யார்? ஜோசப்பைனின் டைரியை உனக்கு சமர்ப்பத்திலிருந்து விளங்கவில்லையா என்று ஓட்டமாய் என்னை நெருங்கியவள், அது எடித் அல்ல, ஜோசப்பைன். சரிதானே? ஜோசப்பைன் தானே என்று என் சட்டையை பிடித்து வெறி கொண்டவளாய் உலுக்கினாள். சொல் சார்லஸ், அது ஜோசப்பைன் தானே? இருவரும் குனிந்து பய கண்களோடு விரிந்திருந்த டைரியின் முதல் பக்கத்தின் மையத்தில் சிறு பிள்ளைகள் கையெழுத்தோடு ஆக்கிரமித்திருந்த அந்த ஒரே ஒரு வரியை படித்தோம். அது, நான் இன்று தாத்தாவை கொன்றேன். அகதா கிறிஸ்டி.